கும்ப ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கும்ப ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ கும்ப ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது 2னா பணம் கொடுக்கக்கூடிய கிரகம், 11னா லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த 2மே உங்களுக்கு குரு பகவான் தான் ஆகிறார். அந்த குரு பகவான் இத்தனை நாள் வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இதற்கப்புறம் பார்த்துட்டே உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். லாபங்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பு இதெல்லாமே சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்தது 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்லேயே இருக்கார். 10 குடையர் 10ல் இருந்ததுன்னா தொழில் வளர்ச்சி உண்டு, புதிய தொழில் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார், தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுப்பார், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார், கடுமையாக முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பார்த்துட்டு உங்களுக்கு 10ஆம் வீட்டில் தான் இருக்கார். அடுத்தது 18ஆம் தேதிக்கு மேலே 11க்கு வருவார். 10னா தொழில், 11னா லாபம். அப்போ கும்பராசிக்கு 4ஆம் அதிபதி 10ல் இருக்கார். கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தொழில் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். யாராவது மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும். வீடு மனை சொத்துக்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக தொழில் ரீதியாக வரக்கூடிய பணத்தில் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவரே உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது நிச்சயமாக லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் 18ஆம் தேதிக்கு மேலே. அப்போ அவர் 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால அப்பா மூலமாக லாபங்கள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை. அடுத்து 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். 5 குடையர் 11ல் இருந்தால் குழந்தைகள் மூலமாக லாபம், குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 8ஆம் அதிபதி 11ல் இருந்தால் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது திடீர் பண வரவு, மறைமுக பணம் இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம் 8ஆம் இடம். அப்போ அவர் 11ல் இருக்கும் பொழுது, லாபஸ்தானத்தில் இருக்கும்பொழுது நிச்சயமாக இதன் மூலமாக பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவு, திடீர் மறைமுக பணங்கள் கிடைப்பது, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இது போல் MLM சீட்டு போன்ற தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்துட்டிங்கன்னா அவரும் 11ல் தான் இருக்கார். அப்போது 7னா உங்களுடைய பார்ட்னர், 7னா உங்களுடைய கணவன் மனைவி சொல்கிறதுனால அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, அவர்களுக்கும் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். 7-11 தொடர்பு ஏற்பட்டாலே 2ஆம் திருமணத்திற்கும் திருமண வாய்ப்புகளுக்கும் நிறையா அமைப்புகள் உண்டு. ரொம்ப நாள் திருமணம் ஆகலின்னு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் 17ஆம் தேதிக்கு மேலே 12ல் மறைகிறார். அப்போது உங்களுடைய பிளானிங் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் சார்ந்தது, திருமணம் சார்ந்தது, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிளானிங் எல்லாமே 17ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த மாதம் தொழில் லாபங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுக்கு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.